ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாசன் சேனல். ஸோ இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி நாங்கள் கடைசியில் சொல்கிறேன். ஸோ என்னன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, எது வித்தியாசமாக வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. ஏன்னா நம்ம எப்போவுமே ரீல்ஸ் போடுறோம். ஸோ ரீல்ஸ் விட்டால் கிராணி கேம் வீடியோ அந்த மாதிரி தான் போடுறோம். ஸோ அதில் எது வித்தியாசமாக போடலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருந்துச்சு. அதான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ அப்போ தான் சரி சொல்லிட்டு சித்தியெல்லாம் ஊர்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க நாளைக்கு கிளம்பிடுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சரி நம்ம படத்துக்கு போகலான்னு சொல்லி ஒரு பிளான். ஸோ அதை வந்து அந்த பிளானை நான் வந்து சரி அதை வீடியோவாக எடுத்து போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நான் அதை வந்து இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா படத்துக்கு தான் போகிறோம். எங்கன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ப்ரோசர் மால் தான். நானும் கோயம்புத்தூரில் தானே இருக்கேன். ஸோ ப்ரோசர் மால் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ அங்கே தான் போக போகிறோம். ஸோ இப்போ வந்து அவ்வளோதான், எனக்கு கிளம்ப வேண்டிதான். ஸோ 6:30 மணிக்கு நினைக்கிறேன். ஆமாம், 6:30 மணிக்கு தான் படம். ஸோ என்ன படம்ன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ். அதை நான் வந்து இப்போவே சொல்லிடலாமே சொல்லி தான் யோசித்தேன். பட் காரில் போகும்போது சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். காரில் போகும்போது சொல்லுவேன், அப்படி இல்லைன்னா மாலுக்குள்ளே போயிட்டு சொல்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து காரில் ஏறி சந்திப்போம். ஓகே, டாட்டா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே வந்துட்டோம். ஸோ இருங்க காமிக்கிறேன். ஸோ என்ன படம்னு சொல்லி நான் சொல்கிறேன்னு சொல்லியிருப்பேன். இப்போ நான் காமிக்க போகிறேன் ஃப்ரேமில். உள்ளே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, நான் தேட்டருக்குள்ளே போயிட்டு சொல்லவா? சரி, இதுக்கு மேலே வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் வாங்க. படம் இன்னும் கீழே மேலே எங்கெல்லாம் எடுத்து கீழே நின்றுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரி நான் ஃபோட்டோ எடுக்கணுமா, அது படம் படுத்துகிறாங்க. சரி அடுத்து பார்ப்போம். பாருங்கள், நான் சொன்னேன்ல ஏதோ ஃபங்க்ஷன் நடந்திருக்குமோன்ட்டு. ஸோ அங்கெல்லாம் அப்படி தான் இருக்குது. நான் ஆக்சுவலாக படம் பார்த்துட்டு வரும்போது ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியே வந்துட்டோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு மழை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆக்சுவலாக எங்களுக்கே தெரியாது, வெளியே வந்ததுக்கப்புறமே தான் தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்தாச்சு. ஆக்சுவலாக கடையில் சாப்பிட்லான்னு தான் பிளானு. ஸோ நைட் டைமாக, ஏன்னா இப்போ டைம் என்னன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 11:29 ஆச்சு. ஸோ அதனால் நாங்கள் வீட்டுக்கு, அதாவது பார்சல் வாங்கிட்டு இருக்காங்க, நாங்கள் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. குரல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மைக் வந்து போடல, ஏன்னா நம்ம அங்கே போகிறோம், மைக் போட்டு பேசிகிட்டு இருக்க முடியாது இல்லையா. ஸோ ட்ரை பண்ணுறேன், வாய்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வர ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காந்திபுரத்தில் தான் இருக்கும். ஏன்னா டைம் சாப்பாடு எங்கேயுமே இல்லை. ஸோ கடை எங்கேயுமே இல்லை. ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா காந்திபுரத்துக்கு வந்து அப்போ எப்போவுமே இருக்கும். அதனால் இங்கே வந்துட்டோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா காரை காமிக்கிறேன். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே நான் வீட்டுக்கு போய்ட்டு எல்லாத்தையும் கன்டினியூ பண்ணுறேன். ஸோ இதுக்கு மேலே பாதி சொல்ல வேண்டியது இருக்குது. அதாவது என்ன நடந்துச்சு நான் ஃபுல்லாக சொல்லலை, பாதியெல்லாம் நான் வீட்டுக்கு போய்ட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஜாலியாச்சு. என்ன படம்ன்ட்டு வந்து நான் சொல்லவே இல்லை. ஆக்சுவலாக அது மறந்தே போயிட்டேன். ஸோ பார்த்துருப்பீங்க வீடியோவில், அப்படி இல்லைன்னா சொல்கிறேன். ஸோ என்னன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அரண்மனை 4 தான் ஃப்ரெண்ட்ஸ். பயங்கரமாக இருந்துச்சு படம். ஸோ வந்து காமெடி சீன்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கும், ஸோ அவ்வளோக்கு அவ்வளோ பயங்கர த்ரில்லிங்கான சீன்ஸும் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ போயிட்டு வரத்துக்கே லேட் ஆகிடுச்சி. ஸோ வீட்டுக்கு வந்து பார்த்தா மழையில் கரண்ட்டும் வேறு இல்லை. ஸோ அப்புறம் அதெல்லாம் வெளியே உட்காந்துருந்தோம். ஏன்னா உள்ளே அப்படியே வேர்க்கும் பார்த்தீங்களா, எங்கே இருந்தாலுமே பயங்கரமாக வேர்க்கும். அதனால் வெளியே உட்காந்துருந்தோம். அந்த சூடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. அப்புறமேட்டு கரண்ட்டு, நாங்கள் வெளியே உட்காரலான்ட்டு போனோம், கொஞ்ச நேரம் உட்காந்தோம். அப்புறமேட்டு கொஞ்ச நேரத்துலேயே கரண்ட் வந்துருச்சு. அப்புறமேட்டு சாப்பிட்டு அப்புறமேட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்போனால் தேட்டருக்குள்ளே வீடியோவே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக நான் எப்படி எடுத்தேன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது தேட்டருக்கு வந்து போயிட்டு எப்படி டக்குன்னு அப்படியே அவ்வளோதான் நாங்கள் போயிட்டு வந்துட்டோன்னு வீடியோ கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கஷ்டப்பட்டு வீடியோவை வந்து எங்கே பாருங்கள், இப்படி இப்போ கேமரா இப்படி உக்காந்துருக்குன்னா அப்படியே கை கட்டி உட்கார மாதிரி இப்படி பிடிச்சி ஒன்று எடுத்தேன்.
அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி எடுத்து உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் காமிக்கணுன்றதுக்காக அப்படியே இப்படி கழுத்துக்கிட்டு வச்சு இப்படி எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் 2-3 வீடியோ தான் போட்டிருப்பேன். அதை வந்து நான் போட்டிருப்பேன் இப்போ வீடியோவில் நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ வந்தாச்சு. ஸோ எப்படியும் நைட்டு எடிட் பண்ணணும். எடிட் பண்ணிட்டு காலைல 6 மணிக்கு கரெக்டாக வீடியோ வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி மொத்தம் 3 வீடியோ வரும். 4 வீடியோ, ஆமாம் 4 வீடியோ வரும். அதில் இந்த வீடியோ ஒன்று, மீதி 3 வீடியோ ரீல்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ரீல்ஸ் ஷார்ட்ஸ் தான் வரும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஸோ அதாவது அங்கே படத்துக்கு போயிட்டு அங்கே இன்னொன்று என்ன ஆச்சுன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்துட்டுருந்தோம், ஹோட்டலுக்கு போனோம். அங்கே பார்த்தா ஒரு கடையில் சாத்தியிருக்கு, இன்னொரு கடைக்கு போனால் தண்ணி உள்ளே ஃபுல்லாக. ஸோ அப்போ கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஸோ தண்ணி ஃபுல்லாக அவங்களுக்கு கீழே வச்சுருந்த நிறைய பொருள் லாஸ் ஆகிருக்கும் இல்லையா. ஸோ பரவாயில்ல, ஓகே. ஸோ செம்ம ஜாலியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு வந்தாச்சு. ஸோ நீங்கள் அரண்மனை 4 படம் பார்த்துட்டிங்களா, உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி வீடியோ நான் ஃபஸ்ட் டைம் போடுறேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இனி அடுத்த வீடியோ சந்திக்கலாம் ரீல்ஸ் வீடியோவில். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா சி பாய் ஃப்ரெண்ட்ஸ்.